கர்த்தர் இந்த நாள் உணர்த்தின ஒரு வார்த்தை, கர்த்தர் தைரியப்படுத்தி பேசின ஒரு வார்த்தை, உன் சந்ததியை நான் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் இந்த வார்த்தையை கவனியுங்கள். ஆதியாகமம் 17:7. உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கரங்களை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இவ எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சந்ததியை கர்த்தர் ஸ்தாபிப்பார், என் சந்ததியை கர்த்தர் நிலைநிறுத்துவார், என் சந்ததியை கர்த்தர் ஸ்தாபித்து நிறுத்துவார். ஆமென். இந்த நாளில் பேசும்படியா ஆண்டவர் சமூகத்தில் செபித்த போது கடந்த சனிக்கிழமை ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதற்கு அடையாளங்களாய் பல காரியங்களை காணவும் பல செய்திகள், சந்தோஷமான செய்திகளை கேட்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வார்த்தை பேசப்படும் போது 2 காரியம் என்னால் உறுதி. ஆமென். காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தினால் நெருங்கிவிட்டது என்பது உறுதி. 2வது, பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து ஒரு நம்பிக்கையான உறுதியை என் ஆண்டவர் தருகிறார். உன் சந்ததியை நான் ஸ்தாபிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்பது ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவது வெறும் வாக்கல்ல, இது வார்த்தையாய் அவர் சொல்லவில்லை, மாறாய் உடன்படிக்கையாய் சொல்லுகிறார். ஆமென். 12வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையாய் பேசிக் கொண்டிருந்தார். உனக்கு சந்ததியை கொடுப்பேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு பிள்ளை பிறப்பான், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் உன் சந்ததி, மணலத்தனையா இருக்கும் உன் சந்ததி. இப்படி எல்லாம் அவர் வார்த்தையாய் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் 17வது அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் இங்கு வெறும் வார்த்தையாய் பேசவில்லை, மாறாய் அதை உடன்படிக்கையாய் மாற்றுகிறார். அவர் வார்த்தையே மாறாத தேவன். அப்படி இருக்கும்போது அவர் ஒன்றை உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அந்த உடன்படிக்கையில எவ்வளவு வேணுமே ஆண்டவர் மாற மாட்டார். அதை தான் சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். 89வது சங்கீதம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்றதையே மாற்ற மாட்டார். இப்ப அவர் என்ன செஞ்சிட்டார்? இதை உடன்படிக்கை ஆக்கிட்டார். சொல்லிக் கொண்டு வந்தவர், வாக்குத்தத்தத்தை பேசிக் கொண்டு வந்தவர் 17வது அதிகாரத்தில் வந்தபோது ஆபிரகாம் சொல்றார், இது வாக்கு இல்லப்பா, இது உடன்படிக்கை. சந்ததி என்பது, தலைமுறை என்பது தேவன் தருகிற வார்த்தை அல்ல, அது உடன்படிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த உடன்படிக்கை கர்த்தர் மீற மாட்டார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உடன்படிக்கை கர்த்தர் மீற மாட்டாருங்க. இயேசுவின் நாமத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தைரியத்தோட சொல்றேன், இந்த உடன்படிக்கையில் கர்த்தர் மீற மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்ததி உண்டு, அது தேவனை சேவிக்கிற சந்ததியா எழும்பும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென். தேவன் என்னோடு சொன்ன இந்த வார்த்தை, இந்த உடன்படிக்கையின் வார்த்தை ஒரு நாளும் அவமாகாது. எனவே தான் எரேமியா 33வது அதிகாரத்தில் ஆண்டவர் இதை இன்னும் உறுதிப்படுத்தும்படியா 2 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 20வது வசனத்தையும் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 33, 20, 21. குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை அவமாக்கினால். 21வது வசனம். அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். இது இப்படி சும்மா படிச்சா நமக்கு புரியாது. 20வது வசனத்துல சொல்றாரு, நீங்க பாக்குறீங்கல்ல பகற்காலம் ராக்காலம், இது நான் ஏற்படுத்தின உடன்படிக்கை. காலையில தான் சூரியன் விடியணும்ட்டு நான் உடன்படிக்கை வச்சிருக்கிறேன். சாயங்காலம் ராத்திரி எந்த நேரம், இந்த நேரத்தில் சூரியன் மறையணுங்கிறத நான் ஏற்கனவே நியமித்து வச்சுட்டேன். இது நான் இந்த வானத்தோடு நான் பண்ணின உடன்படிக்கை. ஆண்டவர் தைரியத்தோட சொல்றார், ஒன்னால இதை அவமாக்க முடியும்னா அவமாக்க. அப்படி நீ இதை அவமாக்கிட்டேன்னா, பகற்காலத்தில் சூரியன் விடியறதுக்கு பதிலாக ராத்திரி விடிய நீ பண்ணிட்டேன்னா, நான் சொல்றேன் நான் பண்ணின உடன்படிக்கை அவமாகும்.
உன்னால இதை செய்ய முடியாது, இது அவர் குறித்தது போலதான் நடக்கும், இதை யாருக்கும் மாற்ற முடியாது நீ சொல்றேனா, தைரியத்தோட சொல்றேன், அவர் பண்ணின உடன்படிக்கை அவமாகாது, அவர் சொன்ன வார்த்தை அவமாகாது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? ஹalleluya. எவ்வளவு சேலஞ்ச் பண்றாரு பாருங்க. உன்னால அவமாக்க முடியும்னா இந்த பகற்காலத்தையும் இந்த ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை நீ அவமாக்கிட்டேனா, நான் பண்ண என் பிள்ளையோடு நான் பண்ணின உடன்படிக்கை அவமாயிரும். ஆண்டவருக்கு தெரியும் இது உன்னால முடியாது, ஏன்னா இது நான் பண்ணின உடன்படிக்கை, இது நான் செஞ்சது. கர்த்தர் ஒன்றை செஞ்சிட்டார்னா, கர்த்தர் ஒன்றை குறித்துட்டார்னா அதை யாருக்கும் மாற்றவும் முடியாது, அதை யாருக்கும் தடுக்கவும் முடியாது. இதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இப்பொழுது ஆபிரகாமிட்ட வந்து எப்படி சொல்லுகிறார்? உடன்படிக்கையா சொல்லுகிறார். சந்ததி என்பது வாக்கல்ல, அது உடன்படிக்கை. தேவ சந்ததி என்பது அது வெறும் வார்த்தை அல்ல, அது தேவன் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பண்ணின உடன்படிக்கை. ஆமென். ஏன் ஆண்டவர் இதை உடன்படிக்கையாய் மாற்றினார்? இந்த வார்த்தையாய் பேசிக்கொண்டு வந்தவர் இப்பொழுது இதை உடன்படிக்கையாய் மாற்றுவதற்கான காரணம் என்ன? இந்த 17வது அதிகாரத்தில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 முறை உடன்படிக்கைங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கும் இந்த ஒரே அதிகாரத்தில். இன்னைக்கு செய்தி இந்த ஒரே அதிகாரத்திலே நிறுத்திடலாம். இந்த 13வது அதிகாரத்தில் 17வது அதிகாரத்தில் உடன்படிக்கைங்கிற வார்த்தை நான் என்னபடி 13 இருக்கு. அதிகமாய் உடன்படிக்கைங்கிற வார்த்தை இந்த அதிகாரத்தில் தான் வருது. திரும்ப 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 சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு சொல்வார், நான் உடன்படிக்கை பண்றேன், உடன்படிக்கை பண்றேன், உடன்படிக்கை செய்கிறேன். ஏன் ஆண்டவரே, நீ வாக்கு கொடுத்து நடத்திட்டு வந்த ஆபிரகாமிட்ட இப்ப நீங்க உடன்படிக்கை பண்ண காரணம் என்ன? உடன்படிக்கை பண்ண காரணம் என்ன? இந்த வார்த்தைகளை சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றார்னா 16வது வசனத்தில் சொல்றார், நான் அவளை ஆசீர்வதித்து, யாரை? சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். 17வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இப்பொழுது வார்த்தையை சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் செய்கிற காரியம் என்னன்னா, அதை விசுவாசிக்கிறதற்கு பதிலாய் விசுவாசிக்கிறது போல ஆமென் சொன்னாலும் முகங்குப்புற விழுந்து என்ன செஞ்சாராம்? சிரிக்கிறாராம். சிரிச்சிட்டு அவன் இருதயத்தில் வெளிப்படுற வார்த்தை என்னன்னா, 100 வயதான எனக்கு பிள்ளையா, 90 வயதான சாராளுக்கு இனி இது பிள்ளையா? ஆமென். இப்படி ஆபிரகாம் கேட்பான்னு தெரிஞ்சதுனால இப்போ வார்த்தையா சொல்லல, உடன்படிக்கை வைக்கிறார். இங்கே விசுவாசத்தில் வல்லவனாய் இப்பொழுது ஆபிரகாம் நிற்கவில்லை. ஆனால் ரோமர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலராகிய பவுல் எழுதும்போது 4வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிக்கலாம். அங்கே ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் अनेक ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய். இப்ப நான் கேட்கிறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அங்க சொல்றாரு வேதத்துல, அவன் முகங்குப்புற விழுந்து சிரித்தான், நகைத்தான் என்று. இங்க பவுல் எழுதுறாரு, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. எதுங்க உண்மை? விசுவாசத்துல பலவீனம் இல்லைன்னா எதுக்கு ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து சிரிக்கணுங்கிற? என்ன பைபிள குழப்பறது மாதிரி இருக்கா? இங்க சொல்ற வார்த்தையில பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 100 வயதானவனுக்கு பிள்ளையோ, அது நம்புறதற்கு ஏது இல்லாத காரியம்தான். அதனால சிரிச்சிட்டு இருக்கிறார். ஆனா இங்க ரோமர்ல எழுதும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆதியாகமம் 17 வசனத்திற்கும்
இந்த ரோமர் 4:18 வசனத்திற்கும் இடையில எப்படி இந்த ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அதுதாங்க தேவன் பண்ணின உடன்படிக்கை. தேவன் பண்ணின உடன்படிக்கை. ஆரம்பத்திலிருந்தே வார்த்தையா பேசி பேசி பார்க்கிறாரு. 12வது அதிகாரத்திலிருந்து அவனை அழைக்கும் போது வார்த்தையை கொடுத்து பேசுறாரு. வார்த்தையை கொடுத்து பேசும் பொழுதெல்லாம் என்ன செய்வார்னா ஆபிரகாம் கேள்வி வச்சுட்டே இருப்பார். விசுவாசத்துல வளருவார்னு பார்த்தா, விசுவாசத்துல உறுதி ஆவார்னு பார்த்தா, ஒவ்வொரு முறை ஆண்டவர் வந்து பேசும்போது எனக்கு என்னத்தை கொடுப்பீர், எனக்கு என்னத்தை தருவீர். எலேசர் மகன் இருக்கிறான், நீங்க அவனை வளர பண்ணுங்க, அவனை பிழைக்க பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு ரீசனா வச்சு இங்கே வந்து பேசும்போது ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, எப்பா உனக்கு நான் தருவேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே 100 வயசு வந்து தாத்தாக்கு எங்க ஆண்டவரே, இதோ இஸ்மவேல் உமக்கு முன்னாடி நிற்கிறான், நீ அவனை பிழைக்க பண்ணும் சொல்லும்போது ஆண்டவர் திரும்ப 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது தேவன் உன் மனைவியாக சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை இதுவரை வார்த்தையாய் பேசிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது அதை உடன்படிக்கையாய் மாற்றி ஸ்தாபிப்பேன் என்று சொன்னதும் ரோமர் 4 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆபிரகாம் அதன் பிறகு விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கல. அதன் பிறகு வாக்குத்தத்தம் பண்ணினதை எவ்வளவு வேணும் அவ்விசுவாசியாமல் அதை விசுவாசித்து அதை நம்பி காத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் ஏன் இந்த வார்த்தையில எடுத்து பேசிட்டு இருக்கிறேனா, ஒருவேளை இதே கேள்வியோடு சிலர் வந்திருக்கலாம், இனி என் சந்ததி நிற்குமா, இனி எனக்கு ஒரு சந்ததி உண்டாகுமா, அதுக்குரிய நாட்கள் எல்லாம் தாண்டிடுச்சு ஆண்டவரே, அதுக்குரிய நாட்கள் எல்லாம் தாண்டிச்சே. இன்னைக்கு நான் ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். இதுவரை வார்த்தையை கேட்க பண்ணார், இப்போ உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? உன் சந்ததியை நான் ஸ்தாபிப்பேன், உன் சந்ததியை நான் ஸ்தாபிப்பேன். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையா, என் சந்ததி அவர் ஸ்தாபிப்பார். ஆமென். ஏன் உடன்படிக்கை பண்றார் தெரியுமா? இதுவரை நீ விசுவாசித்த, இன்னைக்கு நம்பிக்கையோட விசுவாசி, நம்பிக்கையோட விசுவாசி. ஆமென். ஆதியாகமத்தில் விசுவாசித்தான் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் ரோமர்ல அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோட இதுவரை நீங்கள் விசுவாசித்திருந்திருக்கலாம், இன்னைக்கு நம்பிக்கையோட விசுவாசி. என்ன நம்பிக்கை? ஆமென். என் சரீரம் செத்திருந்தாலும் இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைக்க என் ஆண்டவருக்கு கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இதை செய்ய அவர் வல்லவர். அவர் உடன்படிக்கையா இதை மாற்றுகிறார், உடன்படிக்கையா இதை மாற்றுகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், என் ஆண்டவர் சொன்னாலே அது நடக்கும். அப்படி இருக்கும்போது அவர் உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்றால் அதை செய்யாமல் என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமென். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், 17வது அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவர் அதன் பிறகு எதுக்கு தான் ரொம்ப துடிப்பார்னா, அவனுக்கு பிள்ளை கொடுக்கறதுல தான் ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பார். உடன்படிக்கை பண்றது வரையிலும் வார்த்தையை கொடுத்து 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 நடத்திட்டு இருந்தவர் உடன்படிக்கை பண்ணின பிறகு உடனே கிரியை செய்ய துவங்குவார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் சபையில உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா குடும்பத்தின் மேல கர்த்தர் இதை உடன்படிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். வருகிற நாட்கள் என் கண்கள் காணும், என் குடும்பம் சுதந்தரிக்கும், என் சந்ததிகள் நிற்பார்கள் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே, ஆமென், சொன்னதை செய்யும். ஹல்லேலூயா. என்னை ஏன் ஆண்டவர் சந்ததி மேல இவ்வளவு பிரியம் வைத்து ஆண்டவர் இந்த உடன்படிக்கை, நீங்க அதிகமாக ஆண்டவருடைய உடன்படிக்கை எதுல இருக்கும்னு நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உடன்படிக்கை பண்ற இடத்துல எல்லாம் ஒரு வேர்டு ஆட் பண்ணுவார், அதுதான் சந்ததி. சந்ததி. ஏன் ஆண்டவரே உடன்படிக்கை இவ்வளவு சந்ததிக்கு மேல இவ்வளவு பெரிய உடன்படிக்கை நீங்க வைக்க தீவிரம் காட்டுகிறது என்ன? தீவிரம் காட்டுகிறது என்ன? இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை தைரியத்திற்காக சொல்லி முன் செல்ல விரும்புகிறேன். பிள்ளைகள் என்பது நாம் கேட்டு வாங்குறதல்ல, அது தேவன் தருகிற கிஃப்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உடன்படிக்கை பண்ணும் போதே அந்த அதிகாரம் எப்படி தொடங்குது? 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது, நல்லா கவனிங்க, தொடங்குறது எப்படி தொடங்குது? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை, நல்லா கவனிங்க, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார்னா, ஆபிரகாம் 99 வயதான போது சொல்லிட்டு
அடுத்த வார்த்தை, அப்பொழுது ஆபிரகாமின் சரீரம் செத்ததா இருந்ததினால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படி சொல்லல. 99 வயதான போது அடுத்த வார்த்தை என்ன வரும் தெரியுமா? கர்த்தர் தரிசனமாகி அவர் சர்வ வல்லமை உள்ள. அதன் பிறகுதான் வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, இது எங்க ஆண்டவரே சரீரம்? ஆபிரகாமே, இதை நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சதுனால தான் வார்த்தையே என்ன சொல்லிட்டேன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிள்ளைங்கிறது ஓம் பலத்தில் வர்றது கிடையாது. பிள்ளைங்கிறது கர்த்தர் தருகிற பொக்கிஷம். ஆமே, நான் தைரியமா பேசுவேன், தைரியமா பேசுவேன். இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வைக்கும் போது எனக்குள்ள இன்னும் பலன் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த ஆகஸ்டுக்குள்ள எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போறார். அது கடைசியில் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஆமே, ஆமே. பிள்ளைகள் ஆண்டவர் அதனால தான் 99 வயசு, அந்த வயசு எதுக்கு இப்போ எழுதணும்? ஆனால் ஆண்டவர் எழுதிட்டு அடுத்த வார்த்தை, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தருடைய உடன்படிக்கை என்பது, வாக்கு என்பது என் நிலைமையை பொறுத்து பேசப்படுகிறது கிடையாது, என் சூழ்நிலையை கண்டு பேசுறது கிடையாது. அது என் நிமித்தம் பேசப்படுகிற வார்த்தை கிடையாது, அது அவர் நிமித்தம் பேசப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அதே போல பிள்ளைகள் என்பது வேதம் சொல்லுகிறது 127வது சங்கீதத்தினுடைய 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு ஆங்கில மொழியில இப்படி சொல்லப்படுகிறது, அது ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். பிள்ளைகளை தேவன் தருவது எப்படி தரார்னா, பிரியத்தோட தர்றார், விரும்பி தருகிறவர். ஏன்னா அது அவர் எனக்கு கொடுக்கிற கிஃப்ட். ஆமென். பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், தாய்மார்களே, பெற்றோர்களே, ஆமென். பிள்ளைகள் நாம் பெற்றுக்கொண்டதல்ல, தேவன் நமக்கு தந்தது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம பலத்தினால நாம் பெற்றுக்கொண்டதல்ல, தேவன் விரும்பி கரத்தில் கொடுத்தார். எனவே பிள்ளைகளை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பரலோகத்தில் போய் நிற்கும் போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் ஆண்டவர் சமூகத்தில் நின்று சொல்லணும், நான் மட்டும் இல்லை, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இங்க நிற்கிறோம் என்று நாம் தைரியத்தோட போய் நிற்கணும். ஹல்லேலூயா. இது தேவன் விரும்பி தருவது, தேவன் விரும்பி தந்தது. ஏன் கர்த்தர் இந்த காரியத்தில் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறார்? ஒரு சந்ததியை பிறப்பிக்க பண்ண, ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த சந்ததியை பிறப்பிக்க பண்ண, உடன்படிக்கை பண்ணி செய்ய ஆண்டவர் இவ்வளவு தீவிரம் காட்ட காரணம் என்ன? இந்த வசனத்தை நன்றாய் கவனிங்கள். 17வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 17:7 வாசிங்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். நல்ல கவனி. உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை. ஏன் ஆண்டவர் இதுல தீவிரம் கட்டுறார் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க. ஆபிரகாம் தேவனுக்காய் நிற்கிற இடத்துல ஆபிரகாம் போன பிறகு ஈசாக்கு வந்து நிக்கணும். ஈசாக்கு போன பிறகு யாக்கோபு வந்து நிக்கணும். இந்த தேசத்தில் என் தேவனுடைய வருகை வரையிலும் தேவ சந்ததி நிலைத்திருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்த்தார், நடக்கல. ஆண்டவர் அங்கே பிள்ளைகளை கொடுத்தார், ஆபேலை கொடுத்தார், காயினை கொடுத்தார். ஆபேலை நிக்க வச்சிடலான்னு பார்த்தார், ஆபேல் நின்றுவான்னு பார்த்தார். ஆனா காயின் விரோதமா எழும்பி கொலை செய்து போட்டான். இருந்தாலும் காயின்ட்ட பேசி பார்க்கிறார், நீ நன்மை செய்த உனக்கு மேன்மை இல்லையோ? நிப்பான்னு பார்த்தா காயின் நிக்கல. அடுத்து வந்த சந்ததிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு வேதனை உண்டாக்கினார்கள். அப்பொழுதுதான் நோவாவை பார்க்கிறார். நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்குது. நோவாவை நோக்கி பேழை கட்டுன்றாரு. பேழை கட்டி நோவாவை மட்டும் அனுப்ப வேண்டியதானுங்க. ஆனா நோவாவை மட்டும் அனுப்பல. பேழைக்குள்ள என்றாய் பார்க்கும்போது பிள்ளைகள் 3 குடும்பமும் இருக்குது. அடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிக்க வைக்கலான்னு பார்த்தா அந்த தலைமுறை நிக்கல. அதன் பிறகுதான் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறார் என்றால் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஆண்டவர் இப்பொழுது இதுவரை பேசி பேசி வந்தவர், ஆமே ஆதாம் முதல் பேசி பேசி வந்தவர், இப்பொழுது ஆபிரகாமின் வாழ்க்கையில் வந்தபோது பேசுறதோட முடிக்கல, உடன்படிக்கை போட்டுட்டாரு. ஆமே, இந்த உடன்படிக்கை போட்டுட்டார்னா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், யாக்கோபே நீ எங்க ஓடினாலும் அவர் கொண்டு வந்து நிறுத்திடுவார். யாக்கோபே, ஹல்லேலூயா. எங்க ஓடினாலும் நிறுத்திடுவார்.
இன்னைக்கு நிக்க வச்சுட்டார்ல எங்களை. உங்க குடும்பத்தை நிக்க வைப்பாருங்க. இது அவருடைய தீர்மானம், இது அவருடைய திட்டம். என் சந்ததி நிற்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, இதற்காக தான் என் சந்ததியோடு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? நான் போற இடத்துல என் பிள்ளை வந்து நிக்கணும், நான் ஆராதிச்ச இடத்துல என் பிள்ளை வந்து நிக்கணும். ஆமென். நான் என் நிமித்தம் மற்றவர்கள் தேவனை அறிந்து நான் போன பிறகு அடுத்து என் பிள்ளை நிமித்தம் மற்றவர்கள் தேவனை அறியணும்னு விரும்புற தேவ பிள்ளைங்க. ஹல்லேலூயா. இதற்காக என் சந்ததியை அவர் ஸ்தாபிப்பார். வேதத்தில் அநேகர் இதை ஆண்டவர் முன்னாடி ஏமாத்திட்டாங்க. ஆபிரகாம், ஏன் ஆபிரகாம் இவ்வளவு உடன்படிக்கை பண்றீங்க ஆண்டவரே? ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, நான் உனக்கு தேவனா இருக்கும்படி, உன் சந்ததிக்கும் தேவனா. ஹல்லேலூயா. மற்ற ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு தெய்வத்தை தாங்களே உருவாக்கி அந்த தெய்வத்துக்கு சொந்தக்காரங்க போல அவர்கள் தங்களை காட்டிட்டு இருக்கும் போது, நான் உன்னை ஏன் தெரிந்தெடுத்து உனக்கு சந்ததி தாரேன் தெரியுமா? ஆமென். மல்கியால் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் சந்ததியை ஏன் ஆண்டவர் எனக்கு தரும்படி அவர் துடிக்கிறார் என்றால் ஒண்ணே ஒண்ணுதான், நான் நின்ன இடத்துல நாளைக்கு என் பிள்ளை வந்து நிக்கணும். நான் ஆராதிச்ச இடத்துல நாளைக்கு ஈசாக்கு வந்து ஆராதிக்கணும். ஆமென். நான் வெட்டின துறவை நாளைக்கு என் பிள்ளை வந்து துறவை திரும்ப வெட்டணும். ஹல்லேலூயா. ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு வளர்ந்ததும், ஆமென், ஏற்ற நேரம் வந்தபோது அவன் எடுத்த முதல் டிசிஷன் என்ன தெரியுமா? அவன் 26வது அதிகாரத்தில் அவன் பெலிஸ்தியன் தகப்பன் தூர்வாரி எடுத்த துறவுகளை பெலிஸ்தியன் மண்ணால மூடி போட்ட போது ஈசாக்கு பார்த்துட்டு இருக்க முடியல. அவன் வந்து நின்னான். ஆமென். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஓட்டம் முடிஞ்சாலும் சத்துருக்கு தலைவலி கொடுக்க நம்ம பிள்ளை எழுப்பி நிக்கணும். ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஜோஷுவானே சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. ஆமென். நம்ம 4 அடி பாஞ்சா நம்ம பிள்ளை எத்தனை அடி? 8 அடியா 10 அடியா? சரி, ஏதோ ஒன்று சொல்லுங்க, 8 அடினே சொல்லுங்க. நம்ம பிள்ளை 8 அடி பாயணும். 8 அடி பாயிற பிள்ளை நம்ம பேர பிள்ளை எத்தனை அடி பாயணும்? 16 அடி. இப்படி டபுள் மடங்கு கூடணும். கடைசியில் சாத்தான் சொல்லுங்க, இதுக்கு அவன் அப்பனே பரவாயில்லப்பா. ஹல்லேலூயா. ஆமென். சகரியா எலிசபெத் குடும்பத்தாரை குறித்து நமக்கு தெரியுமே. பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். லூக்கா 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்ட எலிசபெத் மலடியாய் இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்கள். 8வது வசனம், அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், இதுவரை எதிர்பார்த்திருந்த நாட்கள் தாண்டி வேதம் சொல்லுகிறது அவர்கள் வயது சென்றவர்கள். இப்பொழுது ஒரு பிள்ளை பெற்று எடுத்து வளர்ப்பதற்கான ஒரு பலன் கூட அவங்களுக்கு இல்லாத நிலைமையில அவங்க கேட்டதா வேதம் எழுதல, ஆனா ஆண்டவர் விரும்பி கொடுக்கிறார். திரும்ப இந்த வார்த்தையை ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, பிள்ளைகள் கர்த்தர் தருவேன்னு சொல்லிட்டாருன்னு தருவார். அதுக்கு பிறகு கற்பம் செத்ததுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் வயிற்றுல கட்டின்னு சொல்லக்கூடாது. ஹலோ பிரதர், இப்படி சொல்லியிருக்காங்க டாக்டர். அதான் நேற்றுக்கு இது தியானித்து கொண்டிருந்த போது, செத்து 4 நாள் ஆகி சுட்டப்பட்டு இன்னும் சொல்ல போனால் லாசர் கல்லறையெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி போனாலே நம்மளே எல்லாம் படுக்க வச்சுருவாங்க. அப்படிதான் இருக்கு. நீங்கள் இப்போ போனீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 30 அடி கீழே இறங்கும். ஆமாம், அது போய் பார்க்கும்படி கிருபை தராண்டு. நான் எங்கள் அப்பாலாம் இறங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் இறங்க முடியல, மேலே ஏறி போயிட்டான். அப்படி ஒரு ஆழத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஒரு சரீரம், செத்து 4 நாள் ஆயிட்டு. ஆண்டவர் வந்தார், கல்லை புரட்டி போட்டுன்றாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான். செத்த மொத்த சரீரமும் உயிரோட வந்து நிற்குது. ஹலோ, அவருடைய ஒரு வார்த்தையில செத்த மொத்த சரீரமும் வரும்னா, அவருடைய ஒரு வார்த்தையில இந்த செத்த கற்பம். ஹலோ, நம்புறீங்களா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர்கிட்ட முன்னாடி கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே
இந்த ரிப்போர்ட் டாக்டர் தந்திருக்கிறாருன்னா ஆண்டவர் வந்து கிழிச்சு போட்டுருவார். ஆமென், ஹல்லேலூயா. அனுபவித்து பேசிட்டு இருக்கிறதுனால தைரியமா பேசுறேன். இன்னைக்கு சரீரத்தில் பலவீனங்கள் மாறிச்சார் கேட்டா இல்ல, ஆனா பிள்ளைகளை கத்த தந்து நடத்திட்டு இருக்கிறார். எப்படி இது சாத்தியம்? என்னால் அல்ல, இது தேவன் செய்தது, இது தேவன் செய்வது, இது தேவனுடைய திட்டம், இது தேவன் ஸ்தாபிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இது பேசும்போது ஏதாவது ரிப்போர்ட்டை இன்னைக்கு வச்சு அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா அதை தூக்கி குப்பையில போடுங்க. ஆமா, இன்னைக்கு நம்முடைய சபையில் ஒரு அண்ணன் தெரியும், இன்னைக்கு 2 ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. டாக்டர் சொன்னாங்க, 2 டாக்டர் சொன்னாங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு, இன்னைக்கு 5 பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார். டாக்டர் ரொம்ப ரிப்போர்ட்டர் முடியாதுன்னு எழுதுறாருன்னா நிறைய பிள்ளைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹலோ, ஆமே, சந்ததி பெருகட்டும். எனக்கு தர சந்ததி ஆண்டவருக்கு நிற்கிற சந்ததி எழும்பட்டப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புறது ஆமை அவருக்கு நிற்கிற சந்ததி. இப்ப எலிசபெத்து சகரியாவும் கேட்டதா சொல்லல, ஆசாரிய முறைமைப்படி போய் ஆராதிக்கணும், செய்ய வேண்டியது செய்யணும், அப்படிதான் போறார். அப்படி போன சகரியா வாழ்க்கையில் திடீர்னு ஒரு அக்கிரியை நடக்குது. தேவதூதன் எழுந்தருளி சொல்றார், உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவான். ஏன் இப்ப இந்த பிள்ளையை நீங்க தர்றீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பான். சகரியாவே, நீ நிக்கிற இடத்துக்கு மாறி உன் பிள்ளை ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமா நிற்க வைக்கவே நான் உனக்கு சந்ததியை தரப்போறேன். ஆமே, இந்த வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிற பெற்றோரே இப்பவே செபிக்க தொடங்குறீங்க. இப்பவே செபிக்க. இது உடன்படிக்கைங்க, இது உடன்படி கர்த்தர் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இந்த நாள்ல கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. இது அவமாகாது, இது கெட்டு போகாது. நீங்க நின்ன இடத்துல கர்த்தர் நிக்க வைப்பார். உங்க பிள்ளைகளை நீங்கள் ஆராதிச்ச இடத்துல கர்த்தர் ஆராதிக்க வைப்பார். நீங்கள் அவரை பற்றி பிடிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அவரை பற்றி பிடிக்க வைப்பார். கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். இது அவருடைய உடன்படிக்கை, இது அவமாகாது. ஆமே, எவ்வளவு தூரம் ஓடினாலும் யாக்கோபை திருப்பி கொண்டு வர என் தகப்பனால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஓட முடியும்? இது அவர் பண்ணின உடன்படிக்கை. அவர் கேட்டு வாங்கி அவர் செஞ்சது கிடையாது, அவர் விரும்பி பண்ணின உடன்படிக்கை இது. ஆமே, அவர் விரும்பி பண்ற உடன்படிக்கை. எதுக்கு சந்ததி, எதுக்கு பிள்ளையை தரார்? ஒண்ணே ஒண்ணு, அவருக்கு நிக்கணும். என் பிள்ளை என்ன பார்க்கிறவங்க இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்வது போல நாளைக்கு என் பிள்ளையை பார்க்கிறவங்க தேவனை அறிந்து கொள்ளணும். எனவேதான் அன்னாளுடைய ஜெபத்தை மாற்றினார். எப்படி ஜெபிக்க வச்சிட்டார்னா, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு பிள்ளையை தராதீங்க, உங்களுக்குன்னு வளர்க்க ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவரே, உங்களுக்குன்னு வளர்க்க ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் அறியப்படும்படியா, உம்முடைய பிள்ளை என்று அறியப்படும்படியா உமக்கென்று வளர்க்க ஒரு பிள்ளையை தார். வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். தேவனுடைய சந்ததியை நிக்கணும். இந்த நாட்களிலே அதிகமான பாரத்தை ஆண்டவர் இருதயத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை இன்னைக்கு சத்துரு பல விதத்தில் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஜெப குறிப்பு அதுதான் வருது. பிள்ளை மொபைல் ரொம்ப அடிக்டா இருக்கிறான், அவனை வெளியில கொண்டு வர முடியல, அவனுக்காக ஜெபிங்க. இன்னைக்கு மொபைல்னு மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த உலகம் எங்க பார்த்தாலும் பிள்ளைகளை வஞ்சிக்கிறதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. விசேஷமாய் அன்பு பெற்றோரே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்ற பிள்ளைகளுக்கு வருகிற பாதிப்பை விட ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பாதிப்பு என்பது அது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. செபிக்கணுங்க, அதிகமா செபிக்கணும், பிள்ளைங்க நிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் நமக்காய் செபித்ததை விட நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காய் இன்னும் செபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிகமாய் செபிக்கணும். தேவன் ஏன் பிள்ளைகளை தந்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் பிள்ளைகளை தரப்போறார்? ஒரே ஒரு உடன்படிக்கை தான் சொல்றார். எப்பா, நான் உனக்கு தரக்கூடிய சந்ததியில் ஆமென், எப்படி நான் உனக்கு தேவனா இருக்கிறேனோ அதே போல உன் பிள்ளைக்கு நான் தேவனா இருக்கணும். நாளைக்கு ஆபிரகாமின் தேவன் சொல்லும் போது நான் ஈசாக்கின் தேவன் சொல்லணும், ஈசாக்கின் தேவன் சொல்லும் போது நான் யாக்கோபின் தேவன் சொல்லணும். இது நின்ற கூடாது. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம தலைமுறையோட இந்த ஓட்ட இந்த வார்த்தை நிற்காது, தொடர்ந்து பேச வைப்பார். அவருடைய வருகை வரையிலும் இந்த வார்த்தை பேசப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டிய 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இந்த கடைசி நாட்கள் இது நடந்தே ஆகணும். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்பணும்.
இப்படி திருப்பப்பட்டால் ஒழிய பூமி சங்கரிக்கப்படுவது. திருப்பப்படலைன்னா இது நடக்கும். ஆண்டவர் இது வான் பண்ணி எழுதி அந்த அதிகாரத்தை முடிக்கிறார், பழைய ஏற்பாட்டை முடிக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் ஏக்கம் இதுதான். ஆபிரகாம் நின்ன இடத்துல ஈசாக்கு நிக்கணும். ஆபிரகாம் திறப்பில் நிக்கிறது போல ஈசாக்கு நிக்கணும். ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனாய் வளர்ந்தது போல ஈசாக்கு வளரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரே நிமிடம் உங்க கரத்தை உயர்த்தி ஆமா உங்க பிள்ளைகளுக்காக செபிக்க நிக்கணும்ப்பா. கேட்க வைக்கிறீங்க. அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், இதை உடன்படிக்கை பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் நிக்க வைப்பாரு. அவர் இதை செய்ய வல்லவர். உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபிங்க, உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபிங்க. நிக்க வைங்க. செய்ய வல்லவர், இதை செய்து முடிக்க வல்லவர். அவர் உடன்படிக்கை ஸ்தாபிக்கிறவர். அவர் இதோ இதோ பிள்ளைகள் மேல் தமது உடன்படிக்கை ஸ்தாபிக்கிறார். உன்மேல் இருக்கிற ஆவி உன்மேலும் உன் பிள்ளைகள் மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியின் மேலும் ரிபாலா ஷகதா ரகதா ரியாதரா. ஆமென் ஆமென். அவர் அருளிய உன் வார்த்தைகள், அவர் அருளிய வார்த்தைகள் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயிலிருந்து உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்து புறப்படும். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு நேராய், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராய். அன்பு சபை, அன்பு பெற்றோரே, பிள்ளைகள் மேல் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகள் மேல் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். நம்முடைய சந்ததியை பார்க்கும்போது ஒரு வார்த்தை தெரியும், இது தேவ பக்தி உள்ள சந்ததி. ஆமென். அவபக்தியான காரியங்கள் ஒன்று பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிப்படாதபடிக்கு தேவன் பிள்ளைகளை பாதுகாப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். ஆபிரகாம் நின்ன இடத்துல ஈசாக்கு நிக்கணும், நிக்கணும். இன்னைக்கு அநேக பெற்றோர் வேதனையில இருக்கிறதே ஒரே ஒரு காரியத்துக்காக தான். பிள்ளைங்க வழி தவறி நிக்கிறாங்க, வழி தவறி நிக்கிறாங்க. அநேக பிள்ளைகளை சத்துரு இன்னைக்கு அப்படியே இழுத்துட்டு போறான். 9th படிக்கிறது வரை கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க சில பிள்ளைங்க. 10th எல்லாம் வந்து அடுத்து ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்கு போயிட்டாங்களா, அது வெளியில் எங்கேயாவதெல்லாம் படிக்க போயிட்டாங்கன்னா இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் பயமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு இருந்தாலும் யோசேப்போட கூட கர்த்தர் இருக்கிறத சுற்றி இருக்கிறவங்க பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கொழு மண்டபத்தில் தானியேல் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொசிஷன்ல போய் இருந்தாலும் சரி, எவ்வளோ அக்கிரமம் செய்கிறவர்கள் நடுவில் ஒரு அதிகாரத்தில் என் பிள்ளை இருந்தாலும் சரி, பார்க்கிறவங்க சொல்லணும், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்படுவாராக. ஹல்லேலூயா. இதற்காய் ஜெபிக்கணும், இதற்காய் பாரம் எடுத்து ஜெபிங்கள். பிள்ளைகளுக்காய் நேரத்தை ஒதுக்குங்கள், பிள்ளைகளுக்காய் உத்தரவாதம் எடுங்கள். கர்த்தர் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு இதைதான் உடன்படிக்கை பண்ணுகிறார், இதை சொல்லிதான் சொல்லுகிறார், இது நான் உனக்கு ஈசாக்கு தருவேன். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் போதுதான் ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா 17வது அதிகாரத்துல இஸ்மவேலை முன்னாடி நிறுத்திட்டு சொல்றார், ஆண்டவரே இனி எனக்கு இப்படி நடக்கிறமான்னு தெரியல ஆண்டவரே, அதனால இஸ்மவேல் இருக்கிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பனாக என்று சொல்லும் போது ஆண்டவர் உடனே தான் 19வது வசனத்துல சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். தன் வயதை பார்த்து சூழ்நிலையை பார்த்து ஆபிரகாம் டிசைட் பண்ணிட்டார், இனி எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காது. அதனால என்ன செய்யறாரு, ஆண்டவரே இனி எனக்கு அப்படி இல்லாட்டாலும் பரவாயில்ல, இப்படி ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, இப்படி ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற காரியத்தை முன்வைக்கும் போது ஆண்டவர் திரும்பவும் வார்த்தை உறுதிப்படுத்துகிறார். எப்பா, யார் மூலமாவோ நான் அறியப்பட விரும்பல, உன்னுடையதிலிருந்து உன் சந்ததியிலிருந்து தான் நான் தேவனாய் அறியப்பட விரும்புகிறேன். உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளை, உனக்கு நான் கொடுக்கிற சந்ததி, அதில் தான் பேரை சொல்றேன் ஈசாக்கு. நான் உனக்குன்னு ஒரு பிள்ளை தரப்போறேன், உனக்குன்னு ஒரு சந்ததியை தரப்போறேன். அந்த சந்ததியில அவன், அதுல தான் என் நாம விளங்கும், அதுல தான் நம்ம நாம விளங்கும். அவர் நாமம் உயர்த்தப்பட போவதே என் பிள்ளையின் பேர்ல தான் விளங்கப்பட போகிறதுன்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த வார்த்தையை சொல்லும் போது, உடன்படிக்கை செய்யும் போது ஆண்டவர் 2 காரியத்துல உறுதியா சொல்றார். ஒரு காரியத்தை என்னவென்றால் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும், நான் இதை செய்வேன்,
ஒரு சந்ததியை ஸ்தாபிப்ப, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்ன காரியம்னா, என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். நீயும் உன் சந்ததியும், நீயும் உன் தலைமுறையும் இந்த உடன்படிக்கையை கை கொள்ளணும்னா முதல்ல இந்த உடன்படிக்கையை நீ மறக்க கூடாது. ஆமென். பிள்ளைகளை குறித்து தேவன் பண்ணின உடன்படிக்கையை ஒரு பெற்றோர் மறக்க கூடாது. பிள்ளை எதற்காய் கர்த்தர் தந்தார் என்பது ஒரு பெற்றோர் மறக்க கூடாது. பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை ஒரு பெற்றோர் மறக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், பிள்ளை நான் உனக்கு தருவேன், நீ செய்ய வேண்டியது நீயும் உன் பிள்ளையும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். ஆபிரகாம் இந்த நிச்சயத்தை தேவனுக்கு கொடுத்தார். எனவேதான் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். 18வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசிங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிச்சயத்தை ஒரு தேவ பிள்ளை, அன்பான பெற்றோர்கள், நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியம். மிக மிக அவசியம். என் பிள்ளைக்கு இந்த உடன்படிக்கை குறித்து நான் சொல்லணும். என் பிள்ளைக்கு இந்த சத்தியத்தை குறித்து நான் சொல்லணும். என் பிள்ளைக்கு தேவனுடைய நீதியை குறித்து நான் சொல்லணும். என் பிள்ளைக்கு தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நான் சொல்லணும். உபாகமத்தில் அடிக்கடி ஆண்டவர் இந்த வார்த்தையை எடுத்து பேசிக்கொண்டே இருப்பார். நீ நடக்கும்போது, நீ படுக்கும்போது, நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் நீ உன் பிள்ளைக்கு இதை சொல்லிட்டே இரு. திரும்ப 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 ஆண்டவரை பத்தி பேசிட்டே இரு, சொல்லிட்டே இரு. நீ யார் என்பதை அவனுக்கு சொல்லு. நீ எதற்காய் பிறந்தாய் என்பதை அவனுக்கு சொல்லு. நீ எதற்காய் வளர்க்கப்படுகிறாய் என்பதை அவருக்கு சொல்லு. எல்லாவற்றிற்கும் மேல தேவன் அந்த பிள்ளையோடு பண்ணின உடன்படிக்கை அவனுக்கு சொல்லிக் கொடு. இந்த நிச்சயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆமென். இன்னைக்கு பலர் இதை தவறிட்டோம்ல. சொல்ல வேண்டிய காலத்தில் சொல்லுவதை தவறினது நிமித்தமா இன்னைக்கு பிள்ளைகள் போகிற ட்ராக் ரொம்ப பரிதாபமா இருக்குது. ரொம்ப பரிதாபமா இருக்குது. அன்பு பெற்றோரே, ஆமென். வார்த்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் உறுதிப்படுத்துகிறார். என் தேவன் விரும்புகிறது. ஆமென். இங்கே ஒரு கூட்டம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டோடைய வருகை தாமதிக்குமானால், நம்முடைய ஓட்டம் முடிந்தாலும் இதன் பிறகு இதே கூட்டத்தை போல என் பிள்ளைகளும் வந்து இதே இடத்தில் நின்று ஆராதிப்பார்கள் என்று விசுவாசிக்கிறவங்க, நம்பிக்கை உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி அவருடைய வருகை வரையிலும் என் தலைமுறையால் இது ஆண்டுடைய சந்ததி என்று தேசம் அறியத்தக்கதாய் என் சந்ததிகள் நிற்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைக்கு சொல்லு, உன் பிள்ளைக்கு எடுத்து பேசு, உன் பிள்ளைக்கு இதை கற்றுக் கொடுத்து கொண்டே இரு. ஆமென். உன் பிள்ளை பிறந்த உடனே அது பிள்ளைக்கு அதை காது கேட்க சொல்லிட்டே இரு. எனவேதான் யூத ஸ்திரீகள் பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை தோராவை படிச்சுட்டே இருப்பாங்களாம். படிச்சு வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த பிள்ளைக்கு என்னதான் அதிகம் போகுதுன்னா, அவன் ஆகாரத்தை காட்டிலும் இந்த கற்பனைகள் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதனால என்ன ஆயிரும்னா அவங்க வைராக்கியம் ஆயிருவாங்க இந்த வசனத்துல. இன்னைக்கும் நீங்க இஸ்ரேலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, யூதருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்க வேதத்தோடையே தான் இருப்பாங்க. அவங்க கையில் இருக்கிற வேதத்தோட. தாவீதுடைய கல்லறைக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒரு பில்டிங் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல நிறைய பெஞ்ச் போட்டிருப்பாங்க. எல்லா யூதர்கள், ஒரு சைடில் ஆண்கள், இன்னொரு சைடில் பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் போக முடியாது. பெண்கள் எல்லாம் இன்னொரு வழியாக அனுப்பிவிடுவாங்க, ஆண்களை இந்த பக்கமாக போவோம். நான் போகும்போது பார்க்குறேன், நிறைய அந்த ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி தெரியுது. அதை தாண்டி தான் உள்ள கல்லறை போகணும். அதுக்குள்ளே தான் அந்த கல்லறை வச்சுருக்காங்க. சின்ன சின்ன வாலிபர்கள், 13 to 20 வயசுக்குள்ள வாலிபர்கள் நிறைய பேர், யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கையில் அந்த வேதத்தை எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கிறாங்க. யார் வாரா யார் போறா மைண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கிறாங்க. இது எப்படி படிக்க, இதுக்கு மேல இவ்வளோ வாஞ்ச உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு அவங்க சொல்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் தாய் கற்றுக் கொடுத்தது, என் பெற்றோர் கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் ஈசாக்க பலிபீடத்துல கொண்டு வைக்கும் போது ஈசாக்கு என்ன நம்பிக்கையில அங்க வச்சிருப்பாரு?
ஈசாக்கு இப்ப சின்ன கை குழந்தைலாம் கிடையாது, ஒரு வாலிப ஸ்டேஜில் தான் இருப்பாரு. ஆபிரகாமுக்கு இப்ப குறையாம ஒரு 120 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈசாக்கு இப்ப 20 வயசு. ஈசாக்குனுடைய பலன் பெருசா, ஆபிரகாமுடைய பலன் பெருசா பார்த்தா இப்ப ஈசாக்கு தான் பலன் அதிகம். ஆபிரகாம் வயதானவர், பிறக்கும் போதே அவர் சொல்லிட்டார் இந்த சரீரத்தில் பிள்ளை பிறக்குமான். அப்படிப்பட்ட சரீரத்தை உடையவர் இப்ப ஈசாக்கு தூக்கி பலிபீடத்தில் வைக்க முடியுமான்னு கேட்டால் இது சாத்தியம் இல்லாத காரியம். அப்ப ஒண்ணு தெரியுது, ஈசாக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் இந்த காரியம் நடந்திருக்காது. எப்படி ஈசாக்கு இதை அர்ப்பணிக்கிறான்? என்ன நம்பிக்கையில இந்த பலிபீடத்துல தான் சாக கொடுக்கறத கூட அவன் தைரியமா கொடுக்கறானா? அவனுக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா ஒண்ணுதான் சொல்லுவான், என் பெற்றோர் கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. நம்ம ஓட்ட முடிஞ்சு நாளைக்கு நம்ம தலைமுறை நிற்கும் போது சொல்லணும், என் பெற்றோர் காண்பித்த வழியில கர்த்தர் இன்னைக்கு என்ன நிக்க வச்சிட்டு இருக்கார். இதுல அநேகர் முதல் தலைமுறை கிறிஸ்டியனா இருக்கலாம். ஏன் ஆண்டவர்களை தெரிந்தெடுத்தா தெரியுமா? ஏன் ஆண்டவர்களை பிரித்தெடுத்தா தெரியுமா? நாளைக்கு சந்ததி நிற்கும் போது சொல்லணும், சரியானவரை எங்க அப்பா அம்மா பிடிச்சாங்க, சரியான பாதையில நின்னாங்க, இன்னைக்கு எங்களை நிக்க வச்சிருக்கிறாங்க, அதனால நாங்க நல்லா இருக்கிறோம். இதை சொல்ல வைக்க என் ஆண்டவர் இதோ உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார், உன் சந்ததியை நான் ஸ்தாபிப்பேன். ஆமென். இதை செய்ய வல்லவர், இதை செய்து முடிக்க வல்லவராக ஆண்டவர் விரும்புறது இது. நீ கைக்கொள், நம்பிக்கை உண்டாகட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது எப்போ நடக்கும் ஆண்டவரே? இதுக்கு தான்ப்பா பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்போ நடக்கும்? இன்னைக்கு இந்த வார்த்தை உடன்படிக்கையா பேசுறீங்க, இதுவரை வார்த்தையா பேசுறீங்க, இன்னைக்கு உடன்படிக்கையா பேசுறீங்க. இது எப்போ நடக்கும் கேட்ட போது ஆண்டவர் அதே அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்தினார். வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 21வது வசனம். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலிபீடத்திலிருந்து அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, பிள்ளைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு அவருடைய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார், அவருடைய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நீ காத்திருந்த நாட்கள் முடிவுக்கு வந்தது, நீ வெயிட் பண்ண நேரம் முடிவுக்கு வந்தது. இதோ தமது உடன்படிக்கை அவர் நிறைவேற்ற போகிறார். அவர் வருகிற வருஷத்துல 2024 ஆகஸ்ட் மாதம் வருவதற்கு முன்பாக, ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு முன்பாக இந்த சத்தத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஈசாக்கை போல ஒரு தேவ சந்ததி, ஒரு தேவ சந்ததி என் ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் காத்திருப்பின் நாட்கள் முடிவுக்கு வந்தது. நீ அறிந்தவர், நீ விசுவாசித்தவர், உனக்கான கிரியை செய்ய போகிறார். வருகிற வருஷத்துல இந்த வார்த்தை சொல்லிவிட்டு வேதம் சொல்லுகிறது. ஆமென். 22வது வசனத்தை வாசிங்கள். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினாராம். பொதுவாகவே வேதத்துல ஆண்டவர் ஒருத்தங்கள்ட்ட வந்து பேசுறார்னா அது பேசி முடிச்ச உடனே வேதம் சொல்லும் அவர் பேசி முடித்து விட்டு போய்விட்டார். தேவதூதன் வந்து பேசி முடித்த உடனே போய்விட்டார். இப்படி எழுது. ஆனா இங்க வார்த்தை அப்படி எழுதல. என்ன எழுத? அவர் எழுந்தருளினாராம். பேசி முடித்துவிட்டு எழுந்தருளி 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் ஆபிரகாமின் கூடாரத்தை விசிட் பண்ண போனாராம். இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இந்த வார்த்தை பேசி முடிச்சிட்டு என் ஆண்டவர் சில கூடாரத்துக்கு நேராக எழுந்தருள போகிறார். என் ஆண்டவர் எழுந்தருள போகிறார். எழுந்தருளி சாரால பார்த்து சொல்ல போகிறார், உற்பவ கால திட்டத்தில் இதோ உன் கரத்தில் ஒரு குமாரன் இருக்க போகிறார், இதோ உன் கரத்தில் ஒரு குமாரன் இருக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஆர்ப்பரிப்போட ஆர்ப்பரிப்போட உன் குடும்பத்தை நினைத்தருளுகிற தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருகிற வருஷம் குறிச்சு வச்சுக்கோங்க, இன்னைக்குள்ள டேட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 8 2024 சாட்சியா நிற்பேன், சாட்சியா நிற்பேன். உடன்படிக்கை நிறைவேறினதை கர்த்தர் காண்பித்து நிறுத்துவார். அப்படியே சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு ஐயோ பிள்ளை விலகி இருக்கிறானே என்று தவித்திருக்கிற உள்ளங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆகஸ்ட் 8 2024 உங்க பிள்ளை ஆலயத்தில் நிற்பா.
உங்க பிள்ளை ஆலயத்தில் நிற்கும். இயேசுவின் நாமத்திலே பலிபீடத்தில் இருந்து இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் அறிக்கை பண்ணுகிறேன். இதை வாக்கு தந்தவர் நான் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் இதோன் கூடாரத்தை விசி பண்றார். அவர் எழுந்தருள போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ஹalleluya. வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல ஆமென் இதை செய்ய வல்லவர். இதுக்கு மேல ஆபிரகாமே நான் காத்திருக்க வைக்க மாட்டேன். இதுக்கு மேல ஈசாக்கே சாராளே காத்திருக்க வைக்க மாட்டேன். நீ காத்திருந்த நாட்கள் முடிவுக்கு வந்தது. ஆமென். ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, உனக்கு தரப்போற சந்ததி கர்த்தருடைய சந்ததி. உனக்கு தரப்போற சந்ததி கர்த்தருடைய சந்ததி. காத்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவருக்கு தேவை. இந்த கடைசி நாட்களில் தேசத்துக்காக தேவனுக்கு எழுந்து நிற்கிற தேவ பிள்ளைகள் தேவை. ஆமென். பிள்ளைகளை தேவ கரத்தில் அர்ப்பணியுங்கள், பலிபீடத்தில் அர்ப்பணியுங்கள். என் ஆண்டவர் விட மாட்டார். என் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். இதை வாக்கு பண்ணினவர், உடன்படிக்கை பண்ணினவர், இதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஹalleluya ஹalleluya. அப்படியே எழுப்பி நிற்கலாம் கண்களை மூடி. ஆமென். எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்திற்காக என் சந்ததி கர்த்தர் ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஷபலா கதரா. நான் தெரிந்து கொண்ட தாவீதின் சந்ததியை நிலைத்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னவர் அவர் நிலைத்திருக்க பண்ணுவாராக. இந்த விசுவாச பாதையிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் நிறுத்தி ஓட பண்ணுவாராக. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இந்த உடன்படிக்கையில நாங்க நிற்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீ நடத்துவீர். விசுவாசிக்கிறோம். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல உங்களுடைய கிரியையை எங்கள் கண்கள் காண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. சாட்சியா நிறுத்துங்கப்பா. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதை காண பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்குள்ள நிக்கட்டும். ஆண்டவரே, சத்துருவின் கையில பிடியில இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள நீர் இன்றைக்கு கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் மறுபடியும் கொண்டு வர போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும். நீர் எழுந்தருளினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம். பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. தொடர்ந்து நாளைக்கு உடைய சமூகத்தில் வந்து செபிக்க துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா கனமும் மகிமையுமக்கு மாத்திரமே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.